பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சபையினுடைய காரியங்களுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையாகவே இந்த வார்த்தை சபையினுடைய நிலைதான். எப்படி என்று சொன்னால், நம்முடையவர்கள் அல்லவென்று, அதாவது அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல, மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவிக்குரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களது நடைமுறையானது அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. எபிரேயர் 10:30 பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன என்று சொன்னால், சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்க கூடுமானால் அவர்கள் நான் சபையை பழிவாங்குகிறேன் அல்லது ஊழியர்களை பழிவாங்குகிறேன் என்று சொல்லி அவருடைய எண்ணங்கள் அவ்விடத்தை விட்டு வெளியேறும்படிக்கு அந்த ஆவிகள் அவர்களை அலக்களிக்க செய்யும். சிலருடைய குடும்பங்களிலே, சிலர் சபைகளிலே இருக்கிற பொழுது, ஒரு குடும்பங்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு இவர்கள் என்கிற அந்த விட்டுக்கொடாமை, அதன் நிமித்தம் ஊழிய பாதைகளிலே, சபை நடுவிலே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் உதவி செய்கிறதை போல எண்ணிக்கொண்டு சபையையும் ஊழியர்களையும் உதாசீனப்படுத்தி சபையை விட்டு அவர்கள் வெளியேறுவார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இவர்கள் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல என்று தெளிவாய் இந்த வேத பின்னணியம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 67-68 வசனங்கள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களையும் பார்த்து அப்படி பேசி இருக்கிறார். 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று அவன் அங்கே குறிப்பிடுகிறான். எப்படி என்றால், தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் சார்ந்து வருகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய சபையை விட்டும் தேவனை விட்டும் ஒரு நாளும் அவர்களால் விலக முடியாது. இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்விலே மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும், தன்னை அழைத்திருக்கிறார்கள், நான் போகவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான நிலையிலே சபைகளை உதாசீனப்படுத்திக் கொண்டு சபைகளை விட்டு பிரிந்து சபைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். யோபுவின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எப்படி என்று சொன்னால், நிலைத்திருத்தல். இது எப்படி என்று சொன்னால், நீதிமான் தன் வழியை அவன் உறுதியாய் பிடிப்பான். அப்படின்றால் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் அவன் செவிசாய்த்து தேவனை மாத்திரமே அவன் சார்ந்து, தன்னிடத்தில் எத்தனை சூழ்நிலைகள் தன்னை சுற்றிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அவன் தேவனையும் தேவனுடைய நாமத்தையும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையுமே அன்றி வேறொன்றுக்கும் அவன் அடிமைப்படாதவனாய் இருக்கிறான். ஆகவே அவன் சபையையோ தேவனையோ விட்டு அவன் ஒரு நாளும் அவனால் விலக முடியாது. இன்றைக்கு சிறு பிரச்சனைகள் என்று சொன்னால் உடனே சபையை மாற்றுவது, அல்லது அவர்களுக்கு அந்த இடத்துல வேற சபைகளுக்கு போனால் அந்த சபைகளில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை என்று நினைப்பார்களோ என்னவோ தெரியாது. ஆனால் எல்லா இடங்களிலேயும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம், இன்றைய நாட்களிலே 24-24 சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால், இதுதான் ரொம்ப முக்கியம், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று மத்தேயு 24-24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது ஜனங்கள் இப்படிப்பட்ட செய்கைகளை கண்டு அவைகளிலே அவர்கள் விழுந்து போவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே
பிரிந்து போயிருக்கிறார்கள் என்று பரிசுத்த யோவான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே எல்லா இடங்களிலேயும் சபைகளை விட்டு போனவர்கள் உண்டு, எல்லா இடங்களிலேயும் சபைகளிலே ஊழியர்களும் போனவர்களும் உண்டு. நாங்களும் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து கடந்து வந்தோம். ஆனால் எங்களுடைய சூழ்நிலை வேறே. ஆனால் தேவனுடைய நாமத்தை பற்றி பிடிக்கிறவர்கள், அதாவது தேவனை விட்டு விடாமல் தேவனுடைய சமூகத்தை, சரியான உபதேசத்தை, சரியான வார்த்தைகளை சரியான இடங்களிலே விதைக்கப்பட்டவர்களாய் நாட்டப்பட்டவர்களாய் வாழ்கிற பொழுது, வளருகிற பொழுது, அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு அவர்களால் கடந்து போக முடியாது. ஏனென்று சொன்னால் அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சிலர் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க இது. என்னுடைய சபையில் அநேக காரியங்கள் உண்டு, அநேக சம்பவங்கள் நடந்தது. ஆனால் நான் ஏன் என்னுடைய சபை என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், மற்றவர்களை குறித்து சொன்னால் கூட அது குறை கூறுவது போல இருக்கும். நான் அப்படிப்பட்ட காரியங்களை நினைவில் கொண்டு வருகிறது இல்லை. என்னையோ, என்னுடைய குடும்பத்தையோ, என்னுடைய சபையோ உதாரணமாக வைக்கிறேன். இந்த நாளிலே எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, சிலர் கடந்து போனார்கள். ஆனால் ஒன்று தெரியும், தேவனால் நாட்டப்படாது எதுவுமே நம்மிடத்தில் அது நிலைக்கப்பட மாட்டாது. ஆகவே தேவனால் நிலைத்திருக்கிறது எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, சபைகளிலே தேவனுடைய வார்த்தையிலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக நீங்கள் நாட்டப்படுங்கள். உங்கள் கனிகளை நீங்கள் தருவீர்கள். தேவனால் கொடுக்கும் நன்மை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது மாற்று கருத்தல்ல. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.